இந்த வேத பாடத்தில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. நிந்தை எதனால் வருகிறது? அவமானம் எதனால் வருகிறது? இது மேய்ப்பனும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆடுகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மட்டும் தெரிந்து இன்னொருவர் தெரியாமல் இருப்பது நல்லதல்ல. சில சமயத்திலே நன்றாக போய் கொண்டிருக்கிற குடும்பத்திலே, நன்றாக போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, ஆரம்பத்திலே தெரியாமல் தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை தேவ சித்தம் இல்லை என்று அறிந்தும் துணிகரமாய் மாம்சத்தின் வழியிலே ஒரு தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்ற முற்பட்டு நம்மோடு கூட பயணப்படுகிற துணைவரையும் வலுக்கட்டாயமாக அல்லது கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்திற்கு இணக்கத்தை பெறுவோம் என்றால், ஒரு சம்மதத்தை பெறுவோம் என்று சொல்லுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நிந்தை நிச்சயிக்கப்படுகிறது. காரியம் வாய்க்கும், நீங்கள் எடுக்கிற அந்த காரியம் வாய்க்கும், ஆனால் நிந்தை நிச்சயமாக்கப்படுகிறது, அவமானம் நிச்சயிக்கப்படுகிறது. தேவன் அனுமதிக்கிற நிந்தை வேற. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த வித்து பூமியில் வருவதற்கு போதுமான ஆயத்தின் தேவை. இந்த வேத பாடத்தில் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அனுமதிக்கிறது என்ன? மனுஷன் அந்த தேவனுடைய சோதனை காலத்திலே வெளியேறி குறுக்கு வழியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தால் ஆவிக்குரிய குறுக்கு வழிகள் இதெல்லாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், பூமியில் அவன் மூலம் சந்ததியில் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் கர்த்தர் சொன்ன காரியம். ஆனால் நடுவில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஆதியாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் சாராள் பார்க்கிறான், நிந்தை நிந்தை நிந்த அவமானம், நிந்த அவமானம், நிந்த அவமானம். வேலைக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறது. இந்த ஆபிரகாமுடைய புகழ்ச்சிக்கு, ஆபிரகாமுடைய இருக்கிற செழிப்பிற்கு, ஆளுகை செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லை. இது அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏழ்மையில் இருக்கிற வீட்டிலலாம் குழந்தை இருக்குது. அடுத்த வேளை ஆகாரம் கொடுக்க முடியுமா இல்லையா என்று தெரியாதவர்கள் வீட்டிலலாம் குழந்தை இருக்கிறது. ஆனால் நம்முடைய வீட்டில் 1000 பேர் சாப்பிடுகிறாங்க, வருகிறாங்க, போகிறாங்க. வேலையாட்கள் என்ன, மிருக ஜீவன்கள் என்ன, ஒரு கவலம் சோறு சொந்த ரத்தத்துக்கு ஊட்ட முடியவில்லையே, ஒரு குழந்தை சத்தம் வீட்டில் கேட்க முடியவில்லையே, ஒரு குழந்தை அழுகையின் சத்தம் கேட்கவில்லை, ஒரு குழந்தை விளையாடுகிறத பார்க்க முடியவில்லை. இடம் விஸ்தாரமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு ஆசீர்வாதம். தேவனும் வந்து போய் கொண்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க என் வார்த்தையை. தேவன் வந்து போய் கொண்டிருக்கிறார். தேவனை தேடியவர்கள் ஓடவில்லை. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தேவனுடைய தரிசனம் வருகிறது, கர்த்தர் எழுந்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் செழிப்பு இருக்கிறது. ஆனால் பெற்று அனுபவித்த ஆசீர்வாதங்களாம் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. பெண் மனம் பலவீனமான பாண்டம். ஆகாரை பார்க்கிறாள், இவள் ஏற்ற துணையாக இருப்பாள். யாருக்கு? ஆபிரகாமுக்கு இல்லை. தன்னுடைய அடிமை பெண் தனக்கு அடங்கியிருப்பாள் என்று நினைத்து அவளை மறுமனையாட்டி ஆக்கி விடுகிறாள். சரகேட்டட் மதர். அந்த காலத்தில் வாடகத்தாய். இப்போ மட்டும் இல்லை, அப்போ கூட இப்படியாக இந்த தத்து எடுக்கிறதெல்லாம், அதுபோல் தத்து எடுக்கிறது வேற ஒருத்தர் பெற்ற குழந்தைய, இது தத்து எடுக்கிறதெல்லாம் வேணாம், நம்ம ரத்தம் தான் வேணும்னு சொல்லி இஸ்மவேலை உள்ளே கொண்டு வருகிறது. சாராளுடைய தீர்மானம், விசுவாசிகளுடைய தீர்மானம் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அதை யாரும் அசைக்க முடியாது. தீர்மானம் எடுக்கிற விஷயத்தில் கர்த்தர் பொதுவாய் வைக்கிறார். ஆலயவாசிகள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆலயமாய் வாழ்கிறவர்கள் தீர்மானத்தை கர்த்தரிடத்தில் விட்டு தேவசித்தம் செய்ய முற்படுகிறாங்க. இதான் ரகசியம். இதான் ரகசியமே. இதான் ஆலயவாசிகள் என்ன தொகையோடு தேவ தூதனை போல் இல்லை, நம்ம போல் சாதாரண விசுவாசிகள் தான் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால். ஆனால் சிந்தைகள் ராஜ்ய சிந்தை. இது நாம் போய் எதையாவது ஒன்று பார்த்து கொஞ்சம் காத்திருந்தா, என் அன்றும் சொல்கிறேன் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கோ எடுக்கிற தீர்மானம் அவசரமாக சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவசரம் கணவன் மணியோட சின்ன சண்டைக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு பலத்தை ஒரு காட்ட வேண்டும் நினைத்து கொண்டு தனக்கு சமுதாயத்தில் இருக்கிற சமூக அந்தஸ்து, பொருளாதாரம், கல்வி, மேன்மை, அரசியல் சிபார்சு இவைகள் எல்லாம் வைத்து தன் வாழ்க்கையை உடைச்சு கொள்கிறாங்க.
எவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கி காட்டுறேன் தெரியுமா? அந்த மாதிரி சொல்ல, நான் கொஞ்சத்தில் கொடுக்க மாட்டேன். நீ என்ன கொடுக்கறது? நான் வாங்கி காட்டுறேன். எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், இவனை தெரியும், அவனை தெரியும், ஆட்சியாளரை தெரியும், ஆட்சி செய்கிற தெரியும், எதிர்கட்சியும் தெரியும், ஆளுங்கட்சியும் தெரியும், எல்லாம் தெரியும். கூட ஒரு பெண்ணோடு வாழ தெரியாது. இதுக்கு படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்கிறது, முற்பிதாக்கள் சுதந்திரம் இருக்கிறது, நல்ல புத்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வாழ்வதற்குரிய அந்த சிந்தை இல்லை. யார்கிட்ட போய் பலப்பரிசை பண்ணுகிறான்? ஒரு பெண்ணோ ஆணோ? வாழுகிற ஜனங்கள் இடத்துல, வாழும்படி நியமிக்கப்பட்ட ஒரு துணை இடத்துல போய் தன் பலத்தெல்லாம் காட்டுகிறான், தான் அறிவெல்லாம் காட்டுகிறான், தான் சமூக பலத்தை காட்டுகிறான், பண பலத்தை காட்டுகிறான், அரசியல் பலத்தை காட்டுகிறான். இது இவ்வளோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மாவுக்கு முதலே தீர்மானம் இவன் எடுக்கிற பொழுதே தெரிஞ்சிருச்சு, இவன் பறக்கும், நம்ம விட்டு விலகிறான். இப்படித்தான் வாழ்க்கைகள் இன்று போய்கொண்டிருக்கிறது. போதகனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட முட்கள் வருகிற பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் போதகராயிற்றே, இது முள் வந்திருக்கிற என்ன பண்ணுறது? அது முள்ளான ஒரு துணை இருக்கிற பொழுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதற்கு என்ன கேட்டால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, கர்த்தருக்கு காத்திருந்தா தேவன் நியாய தீர்ப்பு அனுப்புவார். நியாய தீர்ப்புன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று ஞானத்தை அனுப்புவார், ஒரு தருணத்தை கொடுத்து இந்த இரவு வேலையிலே 2 பேரும் மனம் மாறி புத்தி தெளிவோடு குடும்பத்தை நடத்தலாம். இல்லாவிட்டா இல்லை, நான் இப்படி தான் ஒருத்தரை அவமானப்படுத்த, நான் உன்னை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன், உனக்கு நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன், உன்னை நான் இதை பண்ணுறேன், உன்னை நான் அதை பண்ணுறேன், ஒருத்தரை அசிங்கப்படுத்த நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அசிங்கமாயிடும். இதுதான் உண்மை. இது எந்த ஆவியில் இது செய்கிறது? பரிசுத்தாவியா? இல்லை. இது தீர்மானம். ஒரு இல்லாத ஒரு காரியத்தில் அது வரும் வராத போட்டோம், இருக்கிறத வச்சு வாழலாம். எப்படி வாழ்கிறது? நான் சொல்கிறத ஒருத்தன் கேட்கல, அது வேறு யாரும் இல்லை என் புருஷன். நான் சொல்கிறது என் மனைவி கேட்கல, அது வேறு யாரும் இல்லை என் மனைவி. நான் சொல்கிறபடி எனக்கு சமையல் வரல, அல்லது அவன் ஏதோ சொல்கிறான் அந்த மனுஷன், அந்த அம்மா கேட்கலன்னு இல்லை, அதுக்கு உண்மையிலே கேட்டிருக்காது காதில், இல்லை அது அசட்டை பண்ணுறத போல் இந்த மனுஷன் எடுத்துகிட்டு இருப்பார். டக்குன்னு தீர்மானம் எடுத்துருவாங்க. அதில் 2 பேர் சூது என்னன்னு கேட்டால், இன்னொருத்தர் நேராக விலகிடுறேன்னு இந்த மாதிரி ஒரு காட்டு கூச்சல் போடுறது, இன்னொருத்தங்க விலக வைக்கிறது தந்திரமாக. எதுவும் பேசாதடா, கம்முனிரு, அவளே போயிடுவான்வாங்க சில பேர். இதுக்கு ஆலோசனைலாம் பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும். வாழ்வதற்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இத்தகைய துன்மார்க்கத்துக்கு துணை போகிற பெற்றோர்கள் பூமியில், சபைகளில், ஆவிக்கு ஒரு வட்டாரத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் முடிந்து விடும். அதே போல் முடிந்து விடுகிறது. இதுதான் உங்களுக்கு தெரியாது வாயின் வார்த்தைகள். சும்மா சாதாரணமான சண்டைகள்லாம் விவாகரத்துன்றது, சாதாரணமான சண்டைகள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது, நான் சாவ போகிறேன்றது, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்றது, என் கர்த்தர் வேணான்றது, மறுதளிக்கிறது. இந்த வாயின் வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யன்னு கேட்டால், ராஜ்யத்தினுடைய அபிஷேகம், ராஜ்யத்தினுடைய கிருபைகள், ராஜ்யத்தினுடைய பலன் எல்லாம், அது எதுவுமே மறு வராது. இந்த வாயின் வார்த்தைகள்லாம் இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இப்பிரபஞ்சத்தின் தேவன் குடிகொள்ள ஆரம்பிப்பான். வாய் சண்டை கை சண்டையாக மாறுகிறது. கனியும் கிடையாது, அணியும் கிடையாது. மணியால் கனி கிடையாதா, கனியால் மணி கிடையாதான்லாம் தெரியாது. பண பிரச்சனைன்னு மட்டும் நான் சொல்ல, இவங்களுக்குள்ள மன பிரச்சனை தான் இது. நான் சொல்கிறேன் கேட்கல, அப்போ நான் சொல்கிற பைத்தியக்காரியா? அந்த மனுஷனை கேட்டால் ஆரம்பத்துலேருந்து எடுப்பான். உனக்கு வலி எவ்வளோ நாள் வலி? இந்த சம்பவத்தில் தானே வலி, நீ வந்ததே எனக்கு வலி. நான் 20 வருஷமா, 25 வருஷமா, 18 வருஷமா, 15 வருஷமா, அவன் கல்யாண தினத்துலேருந்து ஆரம்பிப்பான். எனக்கு நீ வந்ததுலேருந்து எனக்கு வலி இருக்குது. நான் என்னால் உருவாக்கப்பட்ட வலி எங்கே? இந்த சம்பவத்துலேருந்து தானே. அதாவது ஒரு மாதமோ 2 மாதமோ இல்லை ஒரு ஆண்டோ, எனக்கு திருமணமான நாள்லேருந்து வலி நான் ஆரம்பிப்பான். பேச்செல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஐயோ அப்படியா, அப்போ நான் வேஸ்ட்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா, நான் யாராக்கும், எனக்கு என்ன இது இல்லையா அது இல்லையான்ட்டு இப்படி தான் ஆரம்பிக்கிறது. இந்த 2 பேருடைய சம்பாஷணை கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். இந்த செய்தி என்னவென்றால், நிந்தை வருவதற்கு காரணம் வாயின் வார்த்தைகள். நல்லா போய் கொண்டிருக்கும் குடும்பம், ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும்.
சாத்தான் என்று சொல்லுகிறது மாமியார் இல்லை, மாமியார் விட்டு ஜனங்க இல்லை, நம்முடைய மனநிலையே சொல்கிறேன். பொறுமையாக இருக்க மாட்டிங்களா? மனசை கேட்டு பார்க்கணும். பொறுமையாக இரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எவ்வளோ நாள் ஒரு மனுஷன் உங்களை சிரமப்படுத்த முடியும்? இல்லை ஒரு மனுஷன் உங்களை சிரமப்படுத்த முடியும். 2 பேருக்குமே சொல்கிறேன். இது குடும்ப ஆலோசனை கூட்டம் இல்லை, ஆசீர்வாத கூட்டம் இல்லை, வேத பாடம் தான். வேத பாடத்தில் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கிறனா இருக்கணும். அந்த மாதிரி தேவைகளை கேட்குது. மனைவியான சகோதரி தேவைகளை கேட்குறாங்க. இந்த மனுஷனுக்கு அது தெரியாமையாக இருக்கும், தெரியும். இந்த மனுஷனுடைய வெளியில் வாயில் எப்படி பேசணும்? பணம் பணம்னு என் உயிர் எடுக்கிறாயோ பேச்சு பாருங்கள். அவள் கண்டிப்பாக உயிர் எடுப்பா, உயிரை எடுத்துருவா. பணம் பணம்னு நம்ம என்ன பேசணுமோ அது அப்படி தான் இருக்கும். தேவசாயில் உருவாக்கப்பட்ட ஒரு எந்த மனுஷனையும் நீங்கள் எப்படி நீங்கள் சித்தரிக்கிறீர்களோ அவன் அப்படியே இருப்பான். பொல்லாத மனுஷன் நீ, அவன் பொல்லாதவனா மாறிடுவான். நீங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் வாயில் நல்ல வார்த்தை பேசணும். நான் இருத்தி வாழ்வேன், நான் இடூழி வாழ்வேன், நான் சுகமாக இருப்பேன், என் ஆத்துமா வாழ்ந்து போல் எல்லாவற்றிலும் நான் சுகமாக இருக்க கர்த்தர் செய்கிறார். அமாவாசை வருது ஐயா ஏதோ பண்ணுறான், பௌர்ணமி வருது ஏதோ பண்ணுறான். என்ன நம்பிக்கை பார்த்துங்க? யார் மேலே நம்பிக்கை? எது மேலே நம்பிக்கை? எதை அறிக்கிடுறோம்? இதுக்கு இந்த டைம்லலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆகும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. வாழ்க்கை மட்டும் கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து பரிசுத்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்குள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் எந்த அமாவாசை ஆனாலும், எந்த பௌர்ணமி ஆனாலும், எந்த கிருத்திகை ஆனாலும், எந்த மாலை அமாவாசை ஆனாலும், எந்த விதமான நாட்களாக இருந்தாலும் நமக்கு நல்ல நாட்களை கர்த்தர் மாற செய்வார். அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல, அதெல்லாம் நமக்கு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். என் தேவனுடைய ரத்தம் பசுமையாக இறங்கி கொண்டிருக்கிறது. இவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், யாரோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, யாரோ சேவனை வச்சுட்டாங்க. இதெல்லாம் வாயின் வார்த்தைகள் அப்படியே கிரியை செய்யும். நான் அறிவில்லாமல் சங்காரமான ஐயா, ஞானத்தின் வார்த்தை வந்தது, நான் புத்தி தெளிந்தேன். நோக்கி பார்த்தேன், என் புத்தி தெளிவு வந்தது. உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், என் புத்தி தெளிவு வந்தது. நேபுகாத்நேச்சர் சொல்கிறோம். வாயில் அறிக்கை எடுக்கிறான், தேவரீர் நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், எவனையும் நீ தாழ்த்த கொடும். உம்மை ஆளுகை செய்கிற உம்மை பார்த்து, பூமியே ஆளுகை செய்கிறீர், உம்மை பார்த்து ஏன் இப்படி சென்று கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. எவனையும் தாழ்த்த உம்மால் கூடும், எவனையும் உயர்த்த உம்மால் கூடும். அவ்வளோதான். இழந்த கணம் 2 மடங்கு திரும்ப வருகிறது, இழந்த சிங்காசனம் திரும்ப வருகிறது, இழந்த மேன்மை மகிமை திரும்ப வருகிறது. அதிகாரி மந்திரிமார்களும் தேடி வருகிறாங்க, பிரபுக்கள் தேடி வருகிறாங்க. என் ராஜ்ய பாரத்தில் நான் சிறப்பட்டேன். முடிந்தது. புறஜாதி மனுஷன் வாயின் வார்த்தைகள். சில பேரில் ஒன்றுமே இல்லாமல் அதுக்கும் மேலே ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வெளியாகிறீங்கன்னு நினைங்களேன். ஒரு குடும்ப விஷயத்தில் உங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை இல்லை, பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பாவம் இருக்கும். பழைய காதலன் பழைய காதலி நடுவில் பார்த்துருப்பாங்க. எதையாவது ஒன்று பண்ணி இருக்கிற திருமணத்தை உடச்சிக்கிறதுக்கு பல தேவையில்லாத சின்ன காரியத்தை பெருசாக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் விஷமத்தனம் உள்ளே வருகிற பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பிசாசினுடைய கிரியைகளுக்குள் ஆளாக இருக்கிறீர்கள். உன்னை ஆளுகை செய்கிறது பரிசுத்தாவி இல்லை, உங்களை ஆளுகை செய்கிறது பரிசுத்தாவி இல்லை. பாதி ஜெப குறிப்பு அழிஞ்சு போயிடும் இந்த செய்தியில். ஜெப குறிப்புனா என்ன? புருஷன் ஓடி போயிட்டான், மனைவி ஓடி போயிட்டா, குடும்பம் 2 இருக்குது. 2 ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள், ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சத்தியம். ஒரு மனிதனை நமக்கு நியமித்து விட்டால், ஒரு மனுஷன் நமக்கு நியமித்துவிட்டால் அதுதான் கடைசி வரைக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தந்திருக்கிறார். மனைவியை கண்டு நன்மை கண்டடைகிறான். இப்படி தான் நம்ம பேசணும். அதற்கு என்னதான் தீமை செய்கிறோன்னு நினச்சாலும் அந்த அம்மா நன்மையாக கர்த்தர் மாற செய்வார். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. நான் சொல்லுகிறது விசுவாச அறிக்கையில் தேவனுடைய வசனத்தை உங்கள் வாயில் அறிக்கையிட சொல்லுகிறேன். மனைவியை கண்டடு நன்மையை கண்டடைகிறான். புருஷனை பார்த்து நீங்கள் நினைத்து சொல்லுங்கள், தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஓருடலாக இருப்பாங்க, ஒரே மாம்சமாக இருப்பாங்க, ஒரே சிந்தை உள்ளாக இருப்பாங்க. இருவர் சேர்ந்து 20 பேரை துரத்துவாங்க, 50 பேரை துரத்துவாங்க, 5 பேர் சேர்ந்து 100 பேரை துரத்துவோம். இந்த வசனங்களெல்லாம் உச்சரிங்க, தனியாக இருக்கிறப்ப உச்சரிங்க. இதெல்லாம் மன சிந்தையில் வைத்து கொள்ளுங்க. அதை விட்டுட்டு மாமியாரை திட்டுறது,
அல்லது மாமியார் வீட்டாரை திட்டுறது, 2 பேருமே சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கிறிஸ்துவின் சிந்தைக்கு தூரமான காரியம். இது வந்து ரொம்ப நடைமுறை விஷயத்தில் வேத பாடத்தில் சொல்லாமல் எதுலையும் சொல்ல முடியும். வேத பாடம் என்றால் அந்நிய பாஷை பற்றி பேசுகிறதோ பரிசுத்தாவை பற்றி பேசுகிறதோ தவறு இல்லை. ஆனால் நான் சொல்ல வருகிறது என்ன, எல்லா ஆலயத்தில் நல்லா இருக்கும், ரொம்ப அமெரிக்கையாக இருக்கும் ஜீவியம், வீட்டுக்குள்ளே போனால் எரிபொறின்னு இருக்கும். சிலதெல்லாம் விவாகரத்து வாங்காமல் விவாகரத்து வாங்கின மாதிரி வாழ்வாங்க, பேசிக்கிறதே கிடையாது, வருஷ கணக்கில் பேச மாட்டாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க. இந்த சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். மந்தையில் வராத ஆடு இது, ஆனால் இது தேவனுடைய ஒரு ஆடு. எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும். சரி, இதுக்கு என்ன சொல்கிறாங்க சபைக்கெல்லாம் போனால் இதெல்லாம் எத்தனை வராதிங்கன்னே சொல்லிட்டாங்க. கணவன் மனைவி பிரச்சனை. சபைக்கு வாங்க, ஆராதிங்க, போங்க, இதுக்கெல்லாம் போக்கு சொல்ல எங்களுக்கு உத்தரவு இல்லை. என்ன, நீங்கள் சபைக்கு வாங்க போங்க ஆராதிக்கலாம், ஆனால் இதுக்கெல்லாம் போக்கு சொல்ல முடியாது. சேர்ந்து வாழுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்ல தரேன். இதுக்குள்ளே பூந்து பரிசீலனை பண்ணி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சமரசம் பண்ணி வைக்கலாம் என்னோடய ஊழியமே கிடையாது, நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுனே தெரில ஐயா. ஒரு பரிசுத்தவானத்தில் போக சொல்லி கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லுது, உன்னிடத்தில் பரிசுத்தவான்கள் இல்லையா, உங்கள் பிரச்சனைகளை ஏன் உலக பிரகாரமாக கொண்டு போகிறீங்க? இப்போ பரிசுத்தவான்கள் கிடைக்கல, இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் கிடைக்கல. ஒரு சபைக்குள்ளே இந்த பரிசுத்தவான்கள் இருக்கணும், அல்லது சபையை நடத்துகிறவன் இந்த பரிசுத்தத்துக்குள்ளே இருக்கணும். இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும், வேத பாடத்தில் தெரியணும். சபைக்குள்ளே என்ன இருக்கணும்னா, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை, புத்தி சொல்லுகிற ஊழியத்தை சபை செய்யணும், சபை போதகன் செய்யணும், அல்லது அதற்குரிய ஜனங்களை எழுப்பணும், உத்தமர்களை. நியாயம் விசாரிக்கிறது இல்லை, நியாய தீர்ப்பு செய்யல, நியாயம் விசாரிக்கிறது. ஏதாவது இருந்தால் சபையை தாண்டி தான் வெளியில் போகும். அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுறக்கு ஒரு தேவனுடைய குடும்பமாக இருப்பாங்க. எல்லாமே சத்தியம் பரிசுத்தாவி அப்படி இல்லை, எல்லாமே கோர்ட்டு கேஸு காசு அப்படின்னா அது விஷயம் வேறு. அதான் சொல்கிறேன், சபையில் தலையிடாததுக்கு காரணம் என்னென்னா வேத பாடத்தில் தெரியணும். நாளைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறப்போ இந்த சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும். சபை இதில் ஏன் தலையிடலைன்னா, இப்போ கணவன் பட்சத்தில் பேசுகிறீங்க, மனைவி மிகப்பெரிய சம்பாதியம் செய்து தசமம் கொடுக்குறலாம் இருப்பார். அந்தம்மா கோச்சின்னு வேறு சபையை ஆரம்பிச்சிடும் இருக்கிற பணத்துக்கு. 2 லட்ச ரூபா சம்பாதிக்குது, 20,000 ரூபா தசமம் கொடுக்குது, 10%. போதகர் யார் பக்கம் பேசுகிறாரு? யார் பக்கம் இப்போ பேசி கொண்டிருக்கிறாங்க? திராசு மாதிரி ஆயிடுச்சு. எங்கே வெயிட் அதிகமாக இருக்குதோ அங்கே சாஞ்சிடுது. இது இல்லை ஊழியம். புத்தி சொல்லுகிற ஊழியம் ரோமரில் வாசிக்கிறோம். ஒப்புரவாகுதலின் ஊழியம், ஆறுதல் மகனாய் பர்னபா எண்ணப்பட்டான், அப்போஸ்தலருடைய ஊழியம். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, ஆலோசனை, தேவ ஆலோசனை. கொரிந்தியரில் வாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்து உலகப்புறம் ஜனங்களைப் போல் நீங்கள் ஏன் கடந்து செல்லுகிறீங்க? உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள். அதான் கோர்ட்டு கேஸுன்னு ஏன் போகிறீங்க? காசு இருக்குன்றதுனால. உலகத்தையே பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்ப்பாளர் நீங்கள் வாசிக்கவில்லையோ? சரி, பரிசுத்தவான்கள் இடத்துல நீங்கள் இதெல்லாம் பேசலாமே. கொரிந்தியரில் வாசிக்கிறோம். ஆனால் இப்போ பரிசுத்தவான்கள் இல்லை, சபை நடத்துக்கிறதுல இருப்பாங்க. இந்த பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் இந்த பரிசுத்தம் அவர்களுக்கு இருக்கா தெரில, இந்த கிருபையும் இருக்கான்னு தெரில. யாரோட சமாதான இருக்க நாடுகள் சொல்லலாம், தப்பு இல்லை. சரி, யார் தான் இந்த குடும்ப பிரச்சனை தீர்த்து வைக்கிறது? இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. இதனால்தான் ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது, கிறிஸ்தவ குடும்பங்கள் விவாகரத்து வருகிறது. அப்போ தசமாகம் கொடுக்கணும், அது உங்கள் மேலே விழுந்த கடமை. இது சபையில் நடக்கிறது சொல்கிறேன், இந்த சபையில் எல்லா சபையிலுமே. எப்போ நீங்கள் தசமாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை குறித்து பிரசங்கிக்கிறீர்களோ, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் உத்தரவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பரலோகம் வரைக்கும் அவங்க உத்தரவாதம் எடுக்கணும், மெய்ப்பர்கள், போதகர்கள். இது நடுவில் கோர்ட்டு கேஸு, இப்போ அடிதடி, சல்லுபுல்லுன்னு வீட்டில் நடக்க தான் செய்யும். எந்த வீட்டில் இல்லை? சரி, என்ன தான் செய்கிறான்? இது வழக்கறிஞர் படிப்பு இருக்கிறதுனால நான் சொல்ல இல்லை, இது வந்து சட்டப்படிப்பு இருக்கிறபடினால நான் தைரியமாக பேசலை. இதுக்கு சட்டப்படிப்பெல்லாம் இப்போ வந்துச்சு, இது 25 வருஷமாக இப்படி தான் நான் செஞ்சுன்னு இருக்கேன். என்ன இருந்தாலும் அது தேவனுடைய மந்தை, தேவனுடைய ஆடு, அது பாழ போயிடக்கூடாது. எத்தனையோ திருமணங்கள் நிர்மூலமானாலும் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் கட்டப்படுகிற திருமணங்களும் இருக்கும். அது என்ன தான் அக்க போராட்டம் செய்தாலும் முதல்ல அதற்குரிய ஊத்தமும் இருக்கணும். நியாயத்தை புரட்டி போடுகிறலாம் இருக்கக்கூடாது, சாமியல் பிள்ளைகளை போல.
அப்படி செய்கிறவர்கள் அல்லது உங்களுக்கு பல நிர்ணயம் செய்ய தவிர்க்கிறவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, நான் சொல்ல விரும்பலை, மிகப்பெரிய ஒரு கணக்கு கொடுக்கணும் கர்த்தர் இடத்துல. இல்லை, எங்கே போவாங்க அவங்க? புது விசுவாசிகள் எத்தனையோ பேர் இப்படி தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வேறு மதத்திலிருந்து வருகிறாங்க. கிறிஸ்தவ குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க, அல்லது தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி திருமணம் எல்லாரையும் விட்டுட்டு வந்து அந்த திருமணத்துக்குள்ளே இவங்க பிரவேசித்து அந்த திருமணத்தில் இருக்கிற சிக்கலை சபை தீர்க்கலைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு புறம் நான் ஊழியம் பண்ண போகிறேன், ஆத்துமா ஆதாயம் பண்ண போகிறேன், வந்த ஆத்துமாவை இந்த மாதிரி பண்ணி விட்டா அந்த மொத்த குடும்பமும் என்ன சொல்லும்? பின்னாடி இருக்கிற குடும்பம், போன இயேசுன்னு என்ன ஆச்சு? இயேசு கொடுத்தாரா? ஒழுங்காக நம்ம வீட்டில் இருந்துருக்கலாமா? போய் இயேசுன்னு போய் கடைசியில் இயேசு காமிச்சிட்டார் யாருன்னு, போதுமா? இப்படி தான் பேசுவாங்க. தேவ நாம தூசிக்கப்படுன்னு சொல்ல வரேன். இதுவே செஞ்ச ஊழியத்தில் இவ்வளோ ஊழியம் நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். இப்போ ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கத்தினரை மாறி திருமுழுக்கு எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்து அவங்க தசமாகலாம் கொடுத்து கொண்டு வருகிற குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருகிற பொழுது எது தசமாகம் அதிகமாக கொடுக்குதோ அந்த கணவன் பக்கமோ மனைவி பக்கமோ சாஞ்சா அது என்ன ஊழியம் என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் பட்சத்தில் அந்த தலைமை நிற்கிறது? இங்கே தான் உத்தமங்கள் வெளிப்படுது. இதிலே சொல்லிடலாம் கர்த்தர் ஊழியத்தில் மகிமைப்படுறாரா இல்லையான்னு. இந்த இடத்துல தான் உத்தமம் நிர்பந்திக்கப்படும். எவ்வளோ பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று பரலோகம் பார்க்காது. எவ்வளோவா நான் பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று தான் பரலோகம் பார்க்கும். பரிசுத்தம் என்பது நான் போடுற ட்ரெஸ்ஸில் இல்லை, நான் பேசுகிற பேச்சிலேயே மட்டும் இல்லை, ஆனால் என் செய்கையிலே கர்த்தர் பார்க்கிறார். என் செய்கையின்படி எனக்கு அங்கே கிரியைகளின்படி பலன் உண்டே தவிர என் ஜபங்களின்படி பலன் இல்லை. ஜபங்களுக்கான பலன் பூமியிலே கர்த்தர் கொடுக்குறார். மறுபடியும் ராஜ்யம்தான். அவர் ராஜ்யம் வர்றோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தேர்ந்தெடுக்கிற உறவுகள் மூலம் அதுதான் முதல்ல சொல்லணும். சரி, திருமணம் ஏதோ பண்ணிட்டு வாங்க, அந்த இடம்லாம் சபை பிடிச்சி நிறுத்தணும். இங்கே வா, யார் பொண்ணு? வேறு சபையில் பொண்ணை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, போங்க கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அநியாயத்துக்கு நீங்களே உன்னை மந்தையில் வராதது சந்தையில் இருக்கிறத கொண்டு வந்து மந்தையில் மாற்றி ஏதேதோ கன்வெர்ட் பண்ணி என்னென்னமோ பேரெல்லாம் வச்சு 3-4 கிறிஸ்தவ பேரை வச்சு கொண்டு வந்து நம்ம நகோமி மாதிரி பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய இழப்புக்குள்ளே போயிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த திருமணம் ஒரு 25 வயதோ 30 வயதோ ஆணோ பெண்ணோ, 30 வயதில் 6 திருமணம், இல்லை 27 வயசு 25 வயசில் 6 திருமணம், இந்த விவாகரத்து 10 ஆண்டு 15 ஆண்டு இழுத்துரும். இல்லைன்னா அப்படியே வாழ்ந்துன்னே இருப்பாங்க மோடிகமாக. அதாவது இந்த கரகரப்பு இருந்து கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு காலகட்ட பிள்ளைங்கள்லாம் பெருசானோடனே அப்படியே பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே எங்களுக்காக ஒரு பெரிய ஒரு கூட்டணி மாதிரி ஆகிடும். அது இந்த மனசு தனியாக்கப்பட்டுருவோம். புருஷன் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இந்த மனசை ஒன்றும் செய்யலை ஐயா, அந்த சுற்றத்துக்குள்ளே வந்துடும். அந்த அம்மாவோட தேவை என்னன்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. பிள்ளைங்களோட தேவைக்காக இந்த அம்மா ஒரு தர்ணா பண்ணுறாங்க. பிள்ளைங்க யார்? அந்த மனுஷனுக்கு பிறந்தது தானே. இல்லை, கேட்குறேன், அந்த மனுஷனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த உத்தரவாதம் இருக்காதா? இல்லை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவனா உத்தம விசுவாசி இல்லையா? அதாவது இது எல்லாம் என்ன செய்கிறது என்றால் உங்களை கேட்டின் வழிக்கு போய் கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். பிள்ளைகளுக்குரிய காரியத்தை நிச்சயமாக தகப்பன் செய்யணும், புருஷன் செய்யணும், இல்லைன்னு சொல்ல. செய்யலைன்னா இன்றைக்கி செய்யலை, நாளைக்கு செய்வான். வேறு எந்த மாமன் மச்சவன் செய்வான் தானே செய்கிறான். இவ்வளோ நாள் அதால் தானே பார்த்து கொண்டிருக்காரு. அப்புறம் இது எதாவது ஒன்று பண்ணி அந்த குடும்பத்தை ரெண்டாக்குறது பிசாசு இந்த பெண்மணியை தூக்கிடுச்சு தன் கருத்தில். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஏதாவது ஒரு பாவ தொடர்புகள் வெளியே உருவாயிருக்கும். ஒரு முடிவு கட்டுறேன் இந்த மனுஷனுக்கு, இதை வச்சு சண்டை போட்டு பெருசாக்கி வழக்கம் போல் அந்த மனுஷன் சண்டை போடுறவனா போட்டான்னா இதான் சாக்குன்னு அந்த அம்மா எஸ்கேப் ஆகிடும். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கின்னு போகிற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லைன்னா இது தன்னை மாய்ச்சிக்கிற அளவுக்கு கூட போகும். இப்போ தற்கொலை யார் ஏவருது? இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். சில பேர் அந்த ஈகோ கிளாஸ்லாம் சூசைட் அட்டம் பண்ணி மிரட்ட போய் உண்மையிலே மாண்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. நான் குச்சிடுவேன்றது, நான் மாய்ச்சிக்குவேன்றது, நான் தற்கொலை பண்ணி தூக்கி போட்டுக்குவேன்றது, விஷம் குடிச்சிடுவேன்றது,
பொய்யான விஷம்னு சொல்லி மெய்யான விஷம் குடிச்சு செத்தவங்களாம் இருக்காங்க. மாறிடுச்சு. பொய்யான விஷத்தை உருவாக்கி அதை குடித்து அவனை பாசாங்கம் பண்ண போய் ஏதோ ஒரு இடத்துல அந்த உண்மையான பூச்சி மருந்துக்கு பதில் பொய்யான பூச்சி மருந்து வைக்க போய் கடைசியில் அது கை மாறி எப்படியோ போய் அது உண்மையான பூச்சி மருந்தே அந்த இடத்துல வந்துடுச்சு. இது உண்மையான பூச்சி மருந்து தெரியாமல் எடுத்து குடித்து ஒரு அம்மா உண்மையிலேயே இறந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா செல்ஃபோனில் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்துருக்குது, மெசேஜ் பண்ணிக்குதுங்க ரெண்டும் பொண்ணுங்க. அதுவும் காலேஜில் ஒன்றா படிச்சுதான். இந்த மாதிரி பண்ணுறி அந்த மாதிரி பண்ணுறி எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஜனங்க இருக்கிறாங்க. அதான் சபை கொடுக்கல, அவள் கொடுக்குறா. அதுக்கு சொல்ல வரேன், சபையில் ஒரு ஆலோசனைன்றது எப்போவுமே சபைன்னா சபையோட ஆலோசனைனா விசுவாசிகளுக்குள்ளே பேசிக்கிறது இல்லை. தலைமைத்துவத்தில் ஒரு ஆலோசனை இருக்கணும். தலைமை போதகத்தில் பேசணும். ஐயா நான் என்ன செய்யணும்? உண்மையான ஆத்துமாக்கள் ஒரு ஊழியத்துக்கென்று எழுப்பட்டவர்கள் they will always be with a pastor. அது வியாபாரமோ தொழிலோ படிப்போ அது ஏதோ ஒன்று ஆவியானவரை நம்பி பேசுறது. இது மனுஷனோட திறமையை நம்பி பேசுறது இல்லை. அது பேசுகிறவங்களுக்கு கிளியராக தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த மனுஷன் சுயத்தில் பேசலை, தேவ ஆவியில் பேசுகிற மனுஷன். ஞானம்லாம் இருக்கும், ஆனால் அந்த மனுஷன் பேசுறது எல்லாமே தேவ ஆவியில் இருக்குது. அது 2-3 சாட்சியில் உறுதிப்படுத்தப்பட்டுரும். பரத்துலேருந்து வருகிற வெளிப்பாடுன்றது தெரிய வரும். அப்போது நல்ல தலைமைத்துவத்தில் விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த விசுவாசிகள் கட்டுப்படுவாங்க, கீழ்ப்படிவாங்க. அப்போ இது வளாகத்தை விட்டு வெளியில் போகாத மேட்டர். எது இருந்தாலும் பாஸ்டர் இருக்கிறார் பார்த்துக்குவார். பரம போதகர் மேலே விசுவாசம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஒரு நல்ல மேய்ப்பன் நீங்கள் எழுப்புறது எவ்வளோ கஷ்டன்றதுக்கு சொல்ல வரேன். நாளைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது இதை மனதில் வைத்துக்கொள்ளணும். இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள். அது என்னத்தான் இருந்தாலும் விசுவாசியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திருமணமான மகனோ மருமகனோ மருமகளோ சொல்கிறேன், உள்ளே வந்த புது நபர் நம்ம சபையில் நம்ம சபை விசுவாசியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணையோ அந்த மனுஷனையோ நம்ம நியாயந்தீர்த்தக்கூடாது. இருவருமே நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய அங்கத்தினர்கள், கிறிஸ்துவினுடைய சரீரம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளமே தவிர இது எங்கள் விசுவாசி அது அவங்க விசுவாசி, இவங்க பாஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற இந்த கட்சிக்கு இந்த அரசியல் சட்ட அமைப்பின் கீழே கற்று நம்ம கொண்டு வரல. பொண்ணு வீட்டு பாஸ்டர் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, பையன் வீட்டு பாஸ்டர் பையனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். இல்லை எங்கே நியாயம் பொறுக்கணும் தான் எல்லாம் கோர்ட்டு கேஸு கச்சேரின்னு போயிடுறது, கட்ட பஞ்சாயத்துன்னு. இல்லை அது செய்யறது ஊழியம் இல்லை, அது அட்டூழியம். கர்த்தருடைய கணக்கு பெருசாக இருக்கும். கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படுறதுக்கு ஆச்சரியப்படல, சபையை கைவிடப்பட்டுரும். இது இடர்லூட்டான வாழ்க்கை இல்லையா? இப்படி ஒருமித்து பேசுறது, ஒரு பட்சத்தில் பேசுறது. வசனம் என்ன சொல்லுது? அப்படி பேசினா வரமாட்டாங்க ஐயா சபைக்கு. கொடுக்க வரவங்க வரமாட்டாங்க, வர்றவங்க கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வருவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் காணிக்கைக்கு ஊழியம் செய்யாதீங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் நல்லவேன்னு பவுல் சொல்கிறார். பிரியப்படுத்துகிறது, கர்த்தரை பிரியப்படுத்தினா கர்த்தர் ஊழியத்தில் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை பேசினா இல்லை இந்த மாதிரி கண்டிச்சு உணர்த்துல தப்பு இல்லை. வேதம் சொல்கிறது தானே நம்ம சொல்கிறோம், வித்தியாசமாக எதுவும் சொல்லியே. நீங்கள் நல்ல வார்த்தை வீட்டில் பேசுங்க. பிள்ளைங்களை பார்த்தா அப்பனாட்டம் இருக்குதுன்றது, அப்போ அந்த மனுஷன் சொல்லுவான், இந்த பெண்ணை பார்த்துட்டு உங்கள் அம்மா ஞாபகம் வருது எனக்குன்னு. இதெல்லாம் ஆரம்பம். இந்த குடும்பம் எவன் ஜெபம் பண்ணாலும் இது கொஞ்சம் இந்த மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு காலகட்டத்தில் அந்த விவாகம் என்ன செய்யணும்னா, விவாகமே சொல்கிறேன், அந்த திருமணமே உங்களை வெளியில் துரத்து விட்ரும். நீ வாழ்ந்தது போதும் கிளம்புன்னு. இது ஒன் ஃபைன் டே இந்த டெசிஷன் எடுத்துருவாங்க. நீ கிளம்பு, பரவாயில்ல போதும், நீ வாழ்ந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டு. வாயால் வாழ்க்கையை எத்தனையோ பேருக்கு எடுத்து கொண்டதை நான் பார்த்துருக்குறேன். வாயினாலே சும்மா சாதாரண பேச்சே அது விவாகத்து வரைக்கும் போய் நான் பார்த்துருக்குறேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அது பிறகு 2வது திருமணத்தையும் பார்த்துருக்கேன், அதில் அவங்க சிறுமப்படுத்தப்பட்டதையும் பார்த்துருக்கேன். பல மடங்கு சிறுமப்படுத்தப்பட்டாங்க. முதல் திருமணத்தை உடச்சி மாம்ச புயப்போல பலத்தை காட்டுறதுக்கு முதல் திருமணத்தை உடச்சி வீம்புக்கு நான் 2வது திருமணம் பண்ணி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லி கடைசியில் போய் சேர்ந்தது தான் மிச்சம். அதான் செத்துட்டாங்க. 2வது திருமணத்தில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல்லாம் அவங்களால தாங்க முடியல. பின்வாங்கி போய் குடிகாரனை மாறி கண்களை மூடினது தான் மிச்சம்.
இதெல்லாம் வந்து நடக்காது இல்லை, இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தீர்மானம். தேவையில்லாத உறவுகளை உள்ளே கொண்டு வந்தால், தேவையில்லாத உறவுகள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தால் பிரச்சனை. இப்போ பல சமூக ஊடகவியல்கள்லாம் இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது இது தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் உடஞ்சி போனதெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுது. இங்கே பழைய காதலிலாம் வராமல் இருக்க மாட்டாங்க. எப்படியோ அந்த பேயை பார்த்தோன்னே பழைய ஆவிகள்லாம் வந்துடும். பழைய நட்புகளை பார்த்தோன்னே பழைய காதலை பற்றி தகவல் வரும், பழைய காதலியை பற்றி தகவல் வரும். இல்லை, நடைமுறை சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, அது அது இதெல்லாம் முழுக்க முழுக்க மாம்ச சிந்தை. அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு வர்றது தேவ சிந்தை. அதை பற்றி பார்த்துட்டு, ஐயோ அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னா இந்த அம்மா அவ்வளோதான். இல்லை, அந்த பெண்ணுக்கு ஏதோ கஷ்டப்படுறான்னா இந்த மனசு அவ்வளோதான். திடீர்னு பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். மனசில் பழைய காதல் ஆரம்பிக்கும். அது 50 ஆனாலும் ஆசை வருது. எப்படி வாழ்க்கையை ரெண்டாவதுன்றதுக்கு சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து உள்ளே பூந்துடணும். எதில்? மனசுக்குள்ளே பூந்துடணும் அந்த கொடுக்குற செய்தி. இப்படி இருந்தால் திருந்தெல்லாம் கொடுக்கவே முடியாது. திருந்து எடுத்தாலே அவனுக்கு ரியாக்ஷன் காமிச்சிடும். கடன் குத்தி அவ்வளோ கசப்பு வச்சுட்டு குடும்பம் நடத்துகிற பெண்கள் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க திருமணத்தில், வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி மனைவி குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுட்டு ஒரு மனுஷன் பாசாங்கம் செஞ்சு வாழ்ந்தான்னா கண்டிப்பாக கள்ளத்தளத்தில் சிக்கி கையுமையும் மாட்டிக்கொள்வான். திருமணம் உடையாது. ஆனால் அந்த பெண்மணி இவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மனைவியான சகோதரி இந்த கணவனாகிய சகோதரனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேற ஒரு பெண்மணி வந்துட்டா நான் இருக்க வேண்டிய இடத்துலன்ட்டு அந்த மாதிரி ஒதுங்கிடும். இந்த மனுஷன் அவ்வளோதான், கள்ளத்தனத்தில் கரையாயிடுச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். இது அவ்வளோதான். 2வது ஆஃபில் இது மாதிரி ஆச்சுன்னா 3வது ஆஃப் விலகின மாதிரி தான். இப்போ புரிகிறதா? பிள்ளைகளை காண்பது எவ்வளோ கஷ்டம்னு. பிள்ளைகளை காண்பது மட்டும் இல்லை, பிள்ளைங்களை கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி குடும்பம் நடுவில் இந்த மிடில் ஆஃப் த ஜேர்னியில் இந்த மாதிரி கணவனோ மனைவியோ மக்கார் பண்ணால் வண்டி ஓடாது. அது பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்கும். விசுவாசிகள் இந்த இடத்துல சபையை தான் நாடுவாங்க. சபையை நாடுகிற அளவுக்கு சபை பரிசுத்தமாக இருக்கணும். இதில் மறுபடியும் சொல்கிறேன், கோய்த்து கொள்ள வேண்டாம். ட்ரெஸ்ஸுலேயோ நகையிலையோ இந்த இடம்லாம் தோற்றுரும். ட்ரெஸ்ஸுக்கும் இந்த நகைக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போட்டால் குடும்பத்தை சண்டை வராதுன்னா இல்லை, இதெல்லாம் கொடுத்தா போடுறதை தவிர்த்தா உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் நினச்சா அப்போ நான் பிரசங்கிக்கிறது என்ன? இது நடைமுறை, அது யூனிஃபார்ம். இப்போ விவாகரத்து ஆகாது, என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பா, என் புருஷன் சந்தோஷமாக இருப்பான்னா பரவாயில்ல. அதே காரணம் காமிச்சானா அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை. உபதேசத்துக்கு நம்ம எதிரி கிடையாது. நம்ம அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். சண்டை போட்டு நான் வரல, சொல்கிறேன். நம்மளும் பெந்தகோஸ்து தண்ணி சபை தானே, இண்டிபெண்டன்ட் சர்ச் தானே. எங்கே என்ன தேவைன்னு யோசிக்கணும். ஊடையை பற்றி எரியுது, இனத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்னா எப்படி? அது அக்னிக்காக ஜெபித்தேன் அக்னி வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? அணைக்கப்பாரு ஐயா, தீயை அணைக்கப்பாரு. உங்களுக்கு கோபம் சூரியனை அஸ்தமாக்கிற பொழுது கோபம் தனியாக கடவுது. கோபம் தணிக்கணும். எப்படி தணிக்கணும்? ரகசியமாக கொடுக்கப்படுகிற வெகுமதி கோபத்தை தணிக்கும். சரி, இப்போ வெகுமதி வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை. அப்போ அந்நியருக்கோன்னு பெண் ஜாதிக்கோ, அந்நியருக்கோ, புருஷனுக்கோ, அந்நியருக்கோ, பிள்ளைங்களுக்கோ என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம் இருக்கும்? எல்லாருமே கடங்கார மனநிலையில் பேசினா ஒரு மனைவி குடும்பத்தில் நிர்வகித்தாலும் இல்லை கணவன் நிர்வகித்தாலும் ரொம்ப எடுத்துருவாங்க. இவங்க அந்நியருக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்புறம் எதுக்கு இதை கட்டிட்டு நம்ம அழணும்? இந்த சண்டையிலே ஓரளவுக்கு கர்த்தரை 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. என்ன கர்த்தர், என்ன ஜெபம், என்ன வாழ்க்கை, போயா அடுத்து போச்சு. சோர்ந்து போயிட்டு இல்லை, பின்வாங்கி போகிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அதில் புருஷன் சில பேர் காத்து கொண்டே இருப்பான், எப்போ போவா இவோன்னு. எப்படியோ பை சான்ஸ் கல்யாணம் ஆகிருக்கும், எந்த தகுதியும் இருந்திருக்காது. ஆன கல்யாணத்தை அதை தக்க வச்சுக்க அந்த பெண்மணிக்கு தரவுசு பத்தாது, ஞானம் கம்மி. நமக்கெல்லாம் கல்யாணம் இருந்தே பெரிய விஷயம் அப்படி நினச்சா தாழ்மை வந்துடும் தானா. இந்த கல்யாணத்தை தக்க வைக்கணும், முறிச்சுக்க விடக்கூடாதுன்னு.
இது கல்யாணம் தானே ஆயிடுச்சு, இது அப்புறம் இந்த மனுஷன் காலுக்கில் காலனின்னு போட்டு சின்னங்க பாதரட்சியை மாதிரி பயன்படுத்த நினச்சதுனாக்கா அவ்வளோதான். இதை காரணம் வச்சு அந்த மனுஷன் எஸ்கேப் ஆகிடுவான். ஆமாம், இதெல்லாம் நடக்கிறது. இதுக்கு தான் சபை தலையிடணும்னு சொல்கிறது. டைரெக்டாக கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை கேட்டெல்லாம் தலையிட முடியாது. அப்புறம் மோசையிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. எங்கள் மீது துரைத்தனம் செய்ய அதிகாரி வைத்தது யார் ஒன்று, அந்த எகிப்தியரை கொன்று போடுறதுக்குள்ள எங்களையும் கொல்ல போட பார்க்குறான்ற மாதிரி நம்மளை ஓட விட்டுருவாங்க. பிரசங்கத்தில் இதெல்லாம் வரணும்னு கவர் பண்ணணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தேவை குடும்பத்திற்கென்று எழும்பணும் சபை. ஒரு போதகன் எழும்பி கொடுக்குற செய்தி அந்த பிள்ளைகளே சந்திக்கணும், அந்த தலைவியை சந்திக்கணும், குடும்ப தலைவனை சந்திக்கணும், பொருளாதார தட்டுப்பாட்டையும் சந்திக்கணும். அதே சமயத்தில் பொருளாதாரம் இல்லைனாலும் பிரச்சனை வரும், பொருளாதாரமே சில சமயம் பிரச்சனை வரும். இதுக்கு எல்லாத்தையும் சமட்டி வைத்து பாறையை புழக்கிறது போல் இந்த தேவவசனமானது கல்லான இறுதியத்துக்கு வந்து சேர வேண்டிய விதத்தில் சேரணும். அப்போ தான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லாவிட்டால் வெறும் ஜபம் உங்களுக்கு கூரையை கூட தாண்டாது. எவ்வளோ பேர் ஜபக்குறி இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். மனைவி மகளை விட்டு கணவன் போயிட்டான்னு சொல்லி வருவாங்க தாய்மாருங்க. புருஷன் வரமாட்டான், பொண்டாட்டி போயிட்டான்னு. அது மன பிரச்சனை. ஆனால் மனைவி மரம் சொல்லுவாங்க, என் புருஷன் அவ்வளோ வச்சுருக்கான். அப்புறம் இதோடைய விளைவு தான் பிள்ளைங்க அங்கே மாட்டினாங்க, இந்த கரையாயிடுச்சு, பிள்ளைங்க வாழ்க்கை கரையாயிடும். தொடரும், இது பாவம் தொடர்ந்து பிடிக்கும். போதகருக்கும் தெரியணும், விசுவாசிக்கும் தெரியணும். சபைன்றதுனால ஓடி போயிடக்கூடாது பக்கத்தில் இருக்குதுன்னு. சில பேர் தூரமாக போகிறது ஃபேஷனாக வச்சுக்கோம், பக்கத்தில் இருக்கிறது சில பேர் ஃபேஷனாக வச்சுக்கோம். சில பேர் எதுக்கு போகிறான்னு தெரியாத போவாங்க சபைக்கு. அந்த சபையில் என்ன பேசுகிறாங்க, அது என்ன சொல்கிறாங்க, அது குடும்பத்துக்கு தேர்தா, நம்ம குடும்ப ஆலோசனை அதை கொடுக்குற சத்தியத்தினால நம்ம குடும்பத்தில் கற்றுக்காத விஷயத்தை கற்றுக்குறோமா? எல்லாரும் நினைக்கிறதுனா புருஷன் திருந்தணும், புருஷன் மாறணும்னு. ஆனால் அந்த செய்தியை என்ன செய்யணும்னா தனிப்பட்ட மனுஷனை மாற்றணும். முதல்ல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தன் குற்றம் என்னதுன்னு தெரிந்து, நான் இவ்வளோ நாள் தவறு செய்திருந்தேன் ஐயா, அந்த மனுஷன் தான் தவறு செய்தார்னு என்று நான் பறைசாட்டி கொண்டிருந்தேன். என் புத்தி கர்த்தர் திருப்பினார், என் கண்ணில் கர்த்தர் திறந்தார், அல்லேலூயா, அவங்களுக்கு ஜிபே பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. காணிக்கைக்காக நான் சொல்ல, தொடப்பட்டதானே இதெல்லாம் நடக்கும், அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஆத்துமா, ஒரு பெண்ணோ ஆணோ, நான் தான் தவறு செஞ்சேன்னு தெரியாமல் அந்த மனுஷனை சாடிப்புட்டேன், ரொம்ப குற்றப்படுத்திட்டேன், இத்தனை வருஷத்துக்கு போயிடுச்சு, இப்படி ஜெபம் பண்ணுறது சொன்னால் ஜெபம் பண்ணுறேன்னு தான் சொல்லுவான். எல்லாம் 99% ஜெபம் பண்ணுறது தான் சொல்லுவான். 1% தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க இருப்பாங்க உலகம் முழுவதும். நான் மட்டும்தான் சொல்ல, உலகம் முழுவதும் 1% இருப்போம், இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த 1% தான் கிடைக்கிது கஷ்டம் நம்ம கண்களுக்கு. அதே போல் உத்தம விசுவாசிகள் இப்படி குத்தப்பட்டு உடனே சொல்லுகிறதும் உண்டு. ஐயா, நான் உண்மையிலே அவர் தவறை நினச்சிட்டேன், செய்தியை கேட்டேன், தொடப்பட்டேன், என் தவறை நான் உணர்ந்துட்டேன், இன்னும் சொன்னால் அவரோடு போய் நான் ஒப்புரவாயிட்டேன், குடும்பம் நல்லா இருக்குது, பல திருப்பு முனைகளை பார்த்தேன், கோர்ட்டு கேஸெல்லாம் மிச்சமா, எல்லாம் போதுமா, எல்லாம் நின்றுச்சா, மணி டைம் எனர்ஜி எல்லாம் காக்கப்பட்டுச்சா, பிள்ளைங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அதுக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இங்கே போகிறேன், அங்கே செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது. மாம்ச புயபலத்தை காட்டுறேன்னு சொல்லி தேவ பலத்தை மறுதளிக்கிறலாம் இருக்கக்கூடாது. அப்போது வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக போயிடும். சபையை அறிந்திருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் விசுவாசிகள் வாழ்க்கை. நல்ல சபைக்கு போகிறாங்க, விவாக அறிவிப்பு ஒரு புறம் வந்தாலும் அந்த சபையில் கல்யாணம் வச்சு அதே சபையில் ஜெப குறிப்பு வருது, மகளுக்கு விவாகரத்து வேணும், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு கூட சபை சட்டம் பண்ணுறது இல்லை, திரும்பி பார்த்து கேட்குறது. அது அவங்க பர்சனல் மேட்ரா, அவங்க பர்சனல் தான். ஏன் நம்மளுக்கு அஃபிஷியல் மேட்டரு, அதுதான் ஸ்பிரிச்சுவல் மேட்டரு. சபை அப்படியே மெத்தனமாக போய் கொண்டிருக்கிறதுனால தான் இப்போ எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போய்ட்டுறாங்க. சபைன்னு ஒன்று வச்சுட்டு அதை சுற்றி வருவாங்க, கல்லறைக்கு
பிள்ளை பேருக்கு, ஸ்கூல் அட்மிஷனுக்கு அதை வச்சுக்குவாங்க. அப்புறம் சுவிசேஷங்களை நாடி போவாங்க. இயேசு சமாதானம் தரார், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு இது செய்கிறார். சுவிசேஷ சத்தியம் சபைக்கு வர ஆத்துமாக்கு செரிமானம் தருமா தராது? பால் உருகிற குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஆகாரம், நீங்கள் நல்ல பலமான போஜனம் எடுக்க வேண்டிய ஆத்துமா பால் உண்ணுகிற ஆத்துமாவும் மாறுது. அப்போ அது கனி கொடுக்காது. சகிப்புத்தன்மை எல்லாம் சொல்லுவாங்களா? கனி கொடுக்குற விஷயம் சொல்லுவாங்களா? நோய் நொடிக்கு ஜெபம் பண்ணி எடுக்கிற இடத்துல குடும்ப ஆலோசனையோ குடும்ப சமாதானமோ வராது. மிஞ்சி போனால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது அவங்க திரும்பி கூட வரமாட்டாங்க. அது வெவ்வேறு ஊழியத்துக்கு போகிற ஊழியம் தானே சுவிசேஷ ஊழியம். சொல்கிறேன், சபையினுடைய முக்கியத்துவத்தையும் இன்றியமையாமையும் எடுத்து உரைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷ ஊழியர்களை குறைத்தும் பேசலை. அது புது ஆத்துமாக்களுக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். அதுக்கு ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்க்கிறார். 1 கொரிந்தியர் 1:21 சொல்வதுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். முடிவு நிலைத்திருக்கோம் தான் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பில் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள், எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறது. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிக்கு பங்கேற்று வேதம் அப்படி தான் சொல்லி முடிக்கிறது. ஆகையால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நம்ம பிரகடனப்படுத்துறதை விட நமக்கு சேர வேண்டிய ஒன்று, இந்த மாதிரி சபையில் இருந்தால் நல்ல சபையை பார்த்து சேர்க்கலாம். மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி ரட்சித்து கொள்ளலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி தலைமைத்துவம் இல்லையா? அந்த தலைமைத்துவத்தில் கண்டினியூ பண்ணுறது மாயை. எதுக்கு அந்த மாயை? என் உறவுக்காரங்களாம் என்னை தள்ளி வச்சுருவாங்கன்னா அது நம்ம ஒன்றும் வரல, பாரம்பரியத்தை விட்டு வரல. தெய்வீகம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாது. ஆமாம், மனுஷன் நம்பி வர சொல்ல, தேவனுடைய ஆவியான நம்பி சொல்கிறேன். இல்லை இன்னும் பாரம்பரியம் எனக்கு வேணும், பரிசுத்தமும் ஆவியானவரும் வேணும்னா 50-50 தான். இப்படி தான் நடக்கும். சும்மா அது பேருக்கு போவாங்க, முழு இருதயமும் இங்கே தான் இருக்கும். அப்படி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன் வரலன்னு வேணால் கேட்கலாமே தவிர ஏன் இங்கே போகிறேன்னு நான் எப்படி கேட்க முடியும்? இல்லை, என்னுடைய நிலையில் நான் நிற்கணும் இல்லையா, நிலைப்பாட்டில். ஏன் அங்கே போகிறீங்கன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன் வரலன்னு கேட்கலாம். என் உடம்பு சரியில்லையா, அது மேய்ப்பனுடைய கரிசனை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் வரலன்னு கேட்குறது அதிகாரம் இல்லை, அன்பு. என்னாச்சு வரலையே அப்படி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சபையில் இது இருந்ததுன்னா விசுவாசிகள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆத்மா செழிக்கும், சபை செழிக்கும். இது இல்லாத பட்சத்தில் ஜனங்கள் இடறி போவாங்க. விவாகரத்துலாம் நமக்கும் மற்றவங்களும் வித்தியாசமே இல்லாத ஒரு டாபிக் ஆகிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. வேசித்தனை அறவே எடுக்கணும். என்னத்தான் நவநாகரிகம் வந்தால் கூட திருவிருந்து கர்த்தர் சொல்கிறபடி எடுத்தாலே சபை பரிசுத்தமாகிடும். என் உயிர் இருக்கிற வரைக்கும், நான் பூமியில் இருக்கிற வரைக்கும், கர்த்தர் என்னை ஊழியத்தில் வைத்திருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இல்லை, நான் சொல்கிறேன், என்னுடைய நிலைப்பாடு சொல்கிறேன். இப்படி தான் திருவிருந்து அருளப்படும், இப்படி தான் கொடுக்கப்படும். இதனால் நிறைய நட்புகளை நான் இருந்தேன். நான் உங்கள் சபைக்கு வரேன், திருவிருந்துக்குன்னுவாங்க. மந்தையில் வராத ஆடு இது. அதுக்கப்புறம் எல்லாம் கேள்விப்பட்டோன்னே திருன்னு முழிப்பாங்க. என்ன ஹெட் மாஸ்டர் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பசங்க பார்ப்பாங்களே, அந்த மாதிரி பார்ப்பாங்க. நாங்கள் என்னமோ நினச்சோம். வீட்டு சந்திப்பில் மகிழ்ச்சியாக பேசி சிரிக்கிறத வச்சு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அப்புறம் தான் தெரியுது, சபைன்னு வரப்போ அது வித்தியாசமான மனுஷன். இதை மிகைப்படுத்தியோ பெருமிதப்பட்டு நான் சொல்ல. திருவிருந்திலே நம்ம சரி பண்ணாலே பல இடங்களில் பயபக்தி சபைக்குள்ளே வருன்றதுக்காக சொல்ல வரேன். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இல்லை, எந்த சபையில் நம்ம இருக்கிறோன்றது தெரியணும். அதுக்கு தான் இதெல்லாம் கலந்து தான் சபை. இது இல்லையா, அங்கே இருக்கிறது ஓன் ரிஸ்க். நீங்கள் தான் கட்டணம் இண்டி மேலே விழுற இடத்துல நம்ம ஆராதிச்சா கூட கர்த்தர் காப்பாற்றிடுவார். ஆனால் இந்த உபதேசத்தில் இந்த மூலக்காரியம் இல்லாத இடத்துல இருக்கிற பொழுது அந்த சபையில் நிறைய விவாகரத்து இருக்கும். அந்த ஆவி நம்ம பிள்ளைகளை சத்தியமாக தாக்கும். பேய் பிசாசு பயமுறுத்துற நினைக்காதீங்க. ஆமாம், அவன் பண்ணல, நான் பண்ணலையா? ஒரு லவ் மேரேஜ் என்கரேஜ் பண்ண அடுத்தடுத்து வரலையா? ஒரு விவாகரத்தை நம்மளாம் என்கரேஜ் பண்ணுறான், அவன் கோர்ட்டில் கொடுக்குறான், வாங்கிக்கிறான். இல்லை ரொம்ப பேசினா அவன் சபையை விட்டு போயிட போகிறாங்க, அவ்வளோதான். இருக்கிற ஆத்மாவும் போயிடும், அவ்வளோதான். தலைகளை பார்த்து வேலை செஞ்சால் வேலைக்கு ஆகாது. அதாவது எண்ணிக்கையை பார்த்து
தாவீது என்னானே அந்த மாதிரி என்னான்னா உங்கள் சபையில் எத்தனை பேர் வராங்கன்னா என்னை கேட்டால் 2 பேர் வராங்கன்னுவேன். நீங்களும் உங்கள் ஒய்ஃபான்னு கேட்பாங்க. இல்லை நானும் ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவர் நானும் தான். இவ்வளோ 2 பேர் இருந்தால் போதும். அப்புறம் ஜனங்க தானாக வருவாங்கன்றதுக்கு சொல்ல வரேன். உத்தமம் ஊழியம் சொல்கிறேன் நான். உத்தம ஊழியன் நான் என்ன சொல்ல, ஊழியம் உத்தமமாக இருக்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியை மகிமைப்படணும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை மகிமைப்பட்டால் தான் பரிசுத்த ஆவி மகிமைப்படுவார். நல்ல தலைமை தொழில் இருந்தாலே நிறைய ஆசீர்வாதங்கள் கைகூடி வரும். பெரிய நஷ்டங்கள் வராது வாழ்க்கையில். ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ விவாகரத்து வாங்கி திருமணம் செய்து அவன் வாழ்க்கையில் பயணப்படுகிறது எவ்வளோ வேதனையான விஷயன்றது அந்த பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு தான் தெரியும். நான் அவர்களோடு பயணப்படுத்தினால சொல்கிறேன். செல்வந்தனாக இருந்தால் கூட சொல்கிறேன். சரீரம் நல்லா இருந்தால் கூட சொல்கிறேன். அந்த மாதிரி போன தம்பதிகளை என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறவர்கள் சொல்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் முதல் திருமணத்தை நினைக்காத நாள் இல்லை ஐயா. 2வது திருமணத்தை குறித்து வெளியில் பேசவே முடியாது. இதுவும் போச்சுன்னா அவ்வளோதான், சமுதாய தலை காட்ட முடியாது. 2வதுமா டைவர்ஸு அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்குள்ளே அவனுக்கு 50 வயசு ஆகிடும். இப்போ 50 வயசில் டைவர்ஸ் வாங்கி 55 வயசில் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? சொல்லுங்களேன். போச்சா? அதுதான் முதல்ல ஆரம்பத்திலே இது டைவர்ஸ்னால வாழ்க்கையை செப்பனிடப்பட முடியாது. தேவனுடைய வார்த்தையினால தான் வாழ்க்கையை சரி பண்ண முடியுமே தவிர வேறு எதனாலையும் ஒரு பெண்ணை மாற்றுறதோ ஒரு ஆணை மாற்றுறதோ கூடாத காரியம். எல்லாம் அவங்கவுங்க மனம் திரும்பினா தான் வாழ்க்கையில் நடைபெறும். எல்லாருமே ஆரம்பத்தில் சொல்கிறது இவர் பண்ணுறது தவறு, இந்த மனுஷன் தவறு செய்கிறான், இந்த பெண் தவறு செய்கிறா, இதாக இருக்கும். குற்றம் சாட்டுறது தான் வேலையாக இருக்கும். இதெல்லாம் சபை உள்ளே பூரணும். ஆமாம், உண்மையிலே இறங்கி வேலை செஞ்சால் தான் ஆத்துமாக்கள் பரலோகம் வரைக்கும் கொண்டு போக முடியும். எல்லாருடைய பெற்றோருக்கும் எல்லா பெற்றோருக்கும் தம் பிள்ளைகளை பிடிக்கும். யாரும் வெறுக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க அவங்க பெற்றோருக்கு பிரியமாக இருக்கும். அதனால் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் சரி பரவாயில்ல வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது சபை அப்படி தான் ஏற்றுக்கொள்ளணுமா? இதெல்லாம் தேவ செய்தியிலே வச்சு இந்த ஆத்துமாவை ஆவியானவருடைய வார்த்தையினால் போஷிச்சா அவன் அப்பத்தினால போஷிக்கப்பட்ட மமதை அடங்கி தேவ வார்த்தையினால் போஷிக்கப்பட்ட அனுகிரகம் இறங்கும். அகன்று அனுகூலம் இறங்கும், அனுகிரகம் இறங்கும், அனுசரியாய் கர்த்தர் இருப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். இந்த வேத பாடத்தை ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம் இயேசுவின் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.